இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஹவு டு ஸ்பீட் அப் யுவர் கம்ப்யூட்டர். நம்ம நார்மலாக லேப்டாப்போ இல்லை டெஸ்க்டாப் அப்படின்னா ஸ்டார்டிங்கில் வந்து அதோடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து எக்ஸ்ட்ராடினரியாக சில மாதங்களுக்கு பிறகு கொஞ்சமாக அதோடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து ஸ்லோவாகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. நான் சொல்கிறது ஈஸி ஸ்டெப் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா பெட்டராகவே கொடுக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுடைய லேப்டாப்லேயோ சிஸ்டம்லேயோ விண்டோ ப்ளஸ் ஆர் பட்டனை டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு 10 அப்படியே டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு ஓகே கொடுங்க. ஸோ இங்கே நிறைய டெம்பரவரி ஃபைல்ஸ் இருக்கும், அதை கனெக்ட் அந்த ஷிஃப்ட் டெலிட் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். பர்மனெண்ட்டாக டெலிட் ஆகும். ஷிஃப்ட் ப்ளஸ் டெலிட் இந்த மாதிரி ஆப்ஷன் வருதுன்னா டூ திஸ் கரண்ட் ஐட்டம்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு ஸ்கிப் பட்டனும் இது முடித்த பிறகு அடுத்த ஆப்ஷன் விண்டோ ப்ளஸ் ஆர் அகெயின் %10% இப்போ டைப் பண்ணுங்கள். முன்னாடி நம்ம வெறும் 10 மட்டும் தான் கொடுத்தோம். இப்போ %10% கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுங்க. அகெயின் செலக்ட் ஆல் டெலிட். இதோ டெம்பரவரி ஃபைல்ஸ். இது டெலிட் பண்ணுறதுனால உங்களுடைய மெயின் ஃபைல்ஸ் எதுவுமே வந்து டெலிட் ஆகாது. இது எல்லாமே வந்து டெம்பரவரி ஃபைல்ஸ் தான். ஸோ இதை டெலிட் பண்ண பிறகு அடுத்தது அகெயின் விண்டோ ஃப்ரீ பேஜ் கண்டினியூ பண்ண அகெயின் செலக்ட் ஆல் பண்ணிவிட்டு ஷிஃப்ட் டெலிட் கொடுங்க. இதுவும் கிட்டத்தட்ட டெம்பரவரி அதை வந்து நம்ம பர்மனெண்ட்டாக டெலிட் பண்ணிகிட்டு இருப்போம். அடுத்து ரீசன் இதையுமே செலக்ட் ஆல் பண்ணி டெலிட் பண்ணிடுங்க. அகைன் ரிப்பீட் 10% ரீசர்ச் அண்ட் ரீசன் இது நாலுமே பண்ணிங்கன்னா இது நாலுமே பண்ணிவிட்டு அது உள்ளே இருக்கிற ஃபைல்ஸை வந்து டெலிட் பண்ணிங்கன்னா உங்களுடைய சிஸ்டம் எப்போவுமே பர்ஃபார்மன்ஸில் இது வந்து நீங்கள் டெய்லி பண்ணணும்னு அவசியம் இல்லை. 3 months 2 weeks பண்ணலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. அண்ட் தென் ரீசைக்கிள் பின் ரைட் கிளிக் பண்ணி எம்டி ரீசைக்கிள் பின் கொடுத்துருங்க. ஃபைல்ஸுமே வந்து டெலிட் ஆகிடும். இது மூலிமா உங்களுடைய ஸ்டோரேஜ் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அடுத்து உங்களுடைய மை கம்ப்யூட்டரை வந்து கிளிக் பண்ணிவிட்டு ஹார்ட் டிஸ்க்குள்ளே வாங்க. ஸோ இதில் வந்து பெரும்பாலான டெம்பரவரி ஃபைல்ஸ் லோக்கல் டிஸ்க் சியில் வந்து இருக்கிறதுக்கான அதை எப்படி நம்ம பார்த்தீங்கன்னா லோக்கல் டிஸ்க் சியை வந்து ரைட் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க. ப்ராப்பர்ட்டிஸ்குள்ளே போனீங்கன்னா டெம்பரவரி ஃபைல்ஸ் இந்த டெம்பரவரி ஃபைல்ஸையும் நீங்கள் டெலிட் பண்ணணும். உங்களுக்கு இடமும் வந்து உங்களுக்கு ஃப்ரீ ஸ்பேஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நான் 39.1 GB வரைக்கும் டெம்பரவரி ஃபைல்ஸ் வச்சுருக்கேன். அதை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு ரிமூவ் ஃபைல்ஸ் இந்த பட்டனை நான் கிளிக் பண்ணுறேன். இது நான் டவுன்லோட்ஸை வந்து நான் கிளிக் பண்ணலை. இது கிளிக் பண்ணுறதுனால நம்மளுடைய ஒரிஜினல் ஃபைலும் டெலிட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. டவுன்லோடை தவிர்த்து மீதி இருக்கிற எல்லா ஃபைல்ஸுமே நான் வந்து ரிமூவ் ஃபைல்ஸ் கொடுக்குறேன். இது கொடுக்கறதுனால நம்மளுக்கு 7 GB கிட்ட நம்மளுக்கு ஃப்ரீ ஸ்பேஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ இந்த ட்ரிக்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி உங்களுடைய சிஸ்டமை வந்து எப்போவுமே பர்ஃபார்மன்ஸ் வைஸ் அதிகமாக இருக்கிற அளவுக்கு பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.